ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் முக்கிய தீர்மானம் நாளை மீண்டும் விசாரணை. ராணுவ முகாம்களை அகற்றுமாறு வலியுறுத்தி பருத்தித்துறையில் இன்று பாரிய போராட்டம். சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கில் 30ஆம் திகதி பேரணி. வலு சேர்க்கும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் கோரிக்கை. மாவீரன் பண்டாரவன்னியன் முல்லைத்தீவு கோட்டையை வென்று 222 ஆண்டுகள் நிறைவு. பெயர் பலகை திரை நீக்கம். உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி விரைவில் இந்தியா செல்கின்றார். உக்ரைன் தூதர் தகவல். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கடந்த 22ஆம் திகதி கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியை எதிர்வரும் 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். நேர்ச்சத்து குறைபாடு காரணமாக ஏற்பட்ட அசௌகரியத்தால் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து கவனிக்கப்பட்டு வருகின்றார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை பார்வையிட வரும் அரசியல் தலைவர்களின் வருகைகளை மட்டுப்படுத்துமாறு கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை முழுமையாக குணமடையவில்லை எனவும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபலிப்பாளர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மருத்துவமனையில் சந்தித்ததாக கூறி ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானதாகும் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பிரதமர் அலுவலகம் அந்த செய்தியை நிராகரித்துள்ளது. தனியார் செய்தி ஊடக இணையதளம் ஒன்றில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவுடன் ரணிலை சந்திக்க சென்றார் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இந்த செய்தி வேகமாக பரவ தொடங்கியது. இந்த நிலையிலேயே குறித்த செய்தி போலியானது என பிரதமர் அலுவலகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் இவ்வாறான செய்திகள் வெளியிடப்படுவதாவது ஊடக தர்மத்துக்கு முரணானது என்றும் பிரதமர் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் பிரதமர் தொடர்பில் இவ்வாறான செய்தி வெளியிட்டுள்ளமை கவலைக்குரியது என்றும் அந்த செய்தியின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துமாறும் குறித்த ஊடக நிறுவனத்தை வலியுறுத்துவதாக பிரதமர் அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. பருத்தித்துறை நகரசபை எல்லைக்குள் காணப்படும் ராணுவ முகாம்களை அகற்றுமாறு வலியுறுத்தி பருத்தித்துறையில் இன்று பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரை பாதுகாப்போம் என்ற துணை பொருளில் பருத்தித்துறை நகரில் உள்ள சில ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி பருத்தித்துறை நகர பிதா டக்ளஸ் போல் தலைமையில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் மற்றும் பேரணி இடம்பெற்றுள்ளது. பருத்தித்துறை துறைமுக பகுதியில் அமைந்துள்ள ராணுவ முகாம் வெளிச்ச வீட்டை ஆக்கிரமித்து அமைந்துள்ள கடற்படை முகாம் என்பன போருக்கு பின்னரான நகரின் வளர்ச்சிக்கு பாரிய தடைகளாக உள்ளது. பருத்தித்துறை நகரின் வளர்ச்சி கருதியும் பருத்தித்துறை வாழ் மக்களின் நன்மை கருதியும் மேற்குறித்த ராணுவ கடற்படை முகாம்களை அகற்றி தருமாறு வலியுறுத்தியும் குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் மற்றும் பேரணி இடம்பெற்றுள்ளது. பருத்தித்துறை துறைமுக பகுதியில் காலை 8:30 மணியளவில் ஆரம்பித்து பருத்தித்துறை நகர் வழியாக பிரதான வீதி ஊடாக பயணித்து பருத்தித்துறை பிரதேச செயலகத்தை சென்றடைந்தது. காணி வடிவைப்பு ராணுவ வெளியேற்றம் என்பன உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் மேற்படி கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனாதிபதிக்கான மகஜர் பருத்தித்துறை பதில் பிரதேச செயலாளர் பசுபதி தயானந்திடம் கையளிக்கப்பட்டது. இதன்போது எமது நிலம் எமக்கு வேண்டும், ராணுவமே வெளியேறு, வெளிச்ச வீடு எங்கள் சொத்து, ராணுவமே வெளியேறு, நீதிமன்றம் எங்கள் சொத்து, ராணுவமே வெளியேறு, எமது வளமும் வாழ்வும் எமக்கே கொடுத்துவிடு, நகரின் இதய பகுதியில் ஏன் ராணுவ முகாம், தபால் நிலையம் எங்கே, சொத்து இராணுவமே வெளியேறு, பருத்தித்துறை நகரை பாதுகாப்போம், பருத்தித்துறை எங்கள் உயிர் மூச்சு, நீதிமன்றத்தை இடமாற்றாதே, வடமராட்சியின் தலைநகர் பருத்தித்துறை உள்ளிட்ட பதாகைகள் பிடிக்கப்பட்டும் கோஷங்களும் எழுப்பப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் பருத்தித்துறை நகர பிதா டக்ளஸ் போல் தலைமையில் நகர சபை உறுப்பினர்கள், பருத்தித்துறை கரவட்டி பிரதேச சபை உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன், MA சுமந்திரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், MKG சிவாஜிலிங்கம், சந்திரகுமார், ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுகீர்தன், கரவட்டி பிரதேச சபை தவிசாளர் சுரேந்திரன், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் நிரோஸ், வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகீர்தன், தமிழ் தேசிய பேரவை, தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சி பிரமுகர்கள், ஆதரவாளர்கள் ஆகிய அரசியல் தரப்பினருடன் பருத்தித்துறை நகர் வர்த்தகர்கள், மரக்கறி வியாபாரிகள், கடற்றொழிலாளர்கள், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றிருந்தனர். இந்த போராட்டத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் காலையில் வர்த்தக நிலையங்கள், மரக்கறி சந்தை என்பவற்றை மூடி ஒத்துழைப்பு வழங்கி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த போராட்டத்திற்கு பருத்தித்துறை நகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய பேரவை, ஜனநாயக தமிழ் தேசிய
தேசிய கூட்டணி, தமிழ் கட்சி, சுயேட்சை குழு, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்பன ஆதரவை வழங்கியிருந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆதரவினை வழங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பருத்தித்துறை நகர பகுதியிலே மிகவும் முக்கியமான இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய இராணுவ முகாம் மற்றும் கடற்படை முகாமை அகற்ற வேண்டுமென வலியுறுத்தி பருத்தித்துறை பிரதேச மக்களினாலே ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பருத்தித்துறை நகர சபையினுடைய வழிகாட்டலிலே அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பருத்தித்துறை நகர பகுதியில் அமைந்திருக்கின்ற இராணுவ முகாம் பொதுமக்களுடைய காணிகளையும் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான ஒரு தபால் நிலையத்திற்கு சொந்தமான காணிகள், நீதிமன்றத்துக்கு சொந்தமான காணிகளையும் ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கின்றது. அதே வேளையிலே பருத்தித்துறையில் இருக்கக்கூடிய வெளிச்ச வீட்டு பகுதியை ஆக்கிரமித்து கடற்படை முகாம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்வு பாதிக்கப்படுவதோடு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியும் பாதிக்கப்படுகின்றது. அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால், நீதிமன்றத்தை விரிவாக்க முடியாத நிலையிலே நீதிமன்றத்தை வேறு இடத்திற்கு இடமாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் உருவாகி இருக்கின்றது. அதுபோன்று தபால் நிலையத்தையும் வேறு இடத்திற்கு இடமாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் உருவாகி இருக்கின்றது. இந்த சூழலிலே அதேபோன்று சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பாக ஒவ்வொரு நாளும் அரசு புள்ளி விவரங்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்றது. 1.5 மில்லியன் மக்கள் வந்தார்கள், 2 மில்லியன் மக்கள் வந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்டுக்கு தங்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்தை எவ்வளவு தூரம் சுற்றுலாத்துறை அதிகரித்து தருகிறது என்பது தொடர்பான புள்ளி விவரங்களை வெளியிட்டு அதை ஊக்கப்படுத்துகிற வேலைகளை செய்கின்ற அதே நேரத்திலே இந்த போரால் அழிந்து போன வடக்கிலே 15 வருடங்களாக இந்த முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த போதும் கூட கடந்த அரசாங்கங்களைப் போலவே இந்த அரசாங்கமும் இந்த கடற்படையினுடைய இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி இந்த சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளையும் இதுவரையில் மேற்கொண்டிருக்கவில்லை. இவ்வாறான நிலையிலே தான் நகரசபையினுடைய ஏற்பாட்டிலே இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இதிலே உண்மையிலே ஒரு மிகவும் ஒரு ஆரோக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், சகல கட்சிகளும் அந்த சபையிலே அங்கம் வகிக்கக்கூடிய சகல என்பிபியினர் இந்த இனவாத அனுரகுமார தலைமையிலான என்பிபி இனவாத கட்சியை தவிர அந்த இனவாத கட்சிக்கு துணை போகிறவர்களை தவிர ஏனைய கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரே குரலிலே இந்த முகாம்கள் அகற்றப்பட்டு இந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இது மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிலும் ஏனைய பொது சேவைகளை அபிவிருத்தி செய்வதிலும் மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது. அதனை விட இந்த இன அழிப்பிலே ஈடுபட்ட இந்த ஆயுதப்படைகள் மக்கள் மத்தியிலே இருப்பது என்பது மக்களுக்கு மேலும் மேலும் ஒரு உள நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட்டு இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த தடைக்கற்கள் அகற்றப்பட்டு அபிவிருத்திக்க உரிய வகையிலே அந்த இடங்கள் இந்த பொது அமைப்புகளிடமும் மக்களிடமும் கையளிக்கப்பட வேண்டும் என்பது இன்றைய போராட்ட ஏற்பாட்டுக் குழுவினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் நகரசபை தவிசாளரும் ஏனைய உறுப்பினர்களும் அறிவித்திருக்கிறார்கள். அந்த செயற்பாடுகளுக்கு நாங்கள் முழுமையாக எங்களுடைய ஆதரவை வழங்குவோம். ஆகவே உடனடியாக இந்த முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கடந்த 18ஆம் தேதி கடையடைப்பு கோரியதற்கும் பிரதானமான காரணம் அதுவாகத்தான் இருந்திருக்கிறது. மக்களுடைய வாழ்விடங்களிலே அவர்கள் தங்களுடைய தளங்களை அமைத்து இருக்கிற காரணத்தினாலே இந்த இராணுவ மயமாக்கல் என்பது மிக மோசமாக சமூக வாழ்வை பாதித்து கொண்டிருக்கிறது. இங்கே பருத்தித்துறை நகரை எடுத்துக்கொண்டால் நீதிமன்றத்துக்கு சொந்தமான வளாகம், அதே போல் வெளிச்ச வீடு, பல நிலங்கள் அப்படியாக ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் தேதி ஹர்த்தாலின் போது கிளிநொச்சி பிரதேச சபை கரைச்சி பிரதேச சபை தவிசாளரும் பல இடங்களை கிளிநொச்சி நகருக்குள்ளேயே பல இடங்களை வாசிக சாலை உட்பட பாடசாலை விளையாட்டு மைதானங்கள் போன்ற பல இடங்கள் இன்றைக்கும் இராணுவத்திலேயே கையடக்கத்திலே இருக்கிறது. ஆகவே பொதுவாக இதற்காக நாங்கள் குரல் எழுப்பியிருக்கிற அதே வேளையிலே இப்படியாக பிரதேசமாக இந்த இடங்களை சுட்டிக்காட்டி அதில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் என்று கோருவது மிகவும் முக்கியமானது. அந்த வகையிலே பருத்தித்துறை நகரசபை முன்னணியிலே நின்று முதலாவதான இப்படியான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது வரவேற்கத்தக்க விடயம். நகரசபை தவிசாளர் உறுப்பினர்களை நாங்கள் பாராட்டுகிறோம்.
தொடர்ச்சியாக மற்ற பிரதேச சபை தவிசாளர்கள் உறுப்பினர்களும் கூட தங்கள் பிரதேசங்களிலே இப்படியாக மக்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற இராணுவம், கடற்படை, சில வேளைகளில் விமானப்படையாக இருக்கலாம், அவர்கள் வெளியேற வேண்டும், மக்கள் பாவனைக்கு அது விடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு குறித்த கோஷத்தை முன்வைத்து செயலாற்ற வேண்டும். இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சியிலே எங்களோடு 15 வருட காலம் பயணித்தவர்கள், அந்த கட்சியினர் அந்த 15 வருட காலத்திலேயும் எப்பொழுதெல்லாம் பாராளுமன்றத்திலே நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தோமோ அதற்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள், அதற்கு ஆதரவாக செயற்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய விஞ்ஞாபனத்திலேயும் மக்களுடைய நிலங்கள், மக்கள் பாவனைக்காக இருக்கிற நிலங்கள் திரும்ப கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஜனாதிபதி பதவிக்கு வந்து 1 வருடம் ஆகிறது, இன்னமும் ஒரு இடமும் விடுவிக்கப்படவில்லை என்கின்ற காரணத்தினால் நாங்கள் இந்த விடயத்தை இப்பொழுது கையில் எடுத்து அரசாங்கத்துக்கு இந்த அழுத்தத்தை கொடுக்கிறோம். சர்வதேசத்துக்கும் இந்த செய்தியை சொல்லுகிறோம். அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எவற்றையும் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். ஒரு அங்குல நிலமேனும் இன்னமும் திரும்ப கொடுக்கப்படவில்லை. 2 வீதிகள் 2 தேர்தல்களுக்கு முன்னதாக திறந்து விடப்பட்டிருக்கிறது. அது மட்டும்தான். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக 618 மீட்டர் நீளமான ஒரு வீதி 2 பக்கத்திலே அது முன்னரே திறந்து வைக்கப்பட்டிருந்தது. மார்ச் மாதத்திலே திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் பேரிகேட் இருந்தது, அதை திறந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக பெலாலி வீதியிலே திறந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதிலே பிரயாணம் செய்கிறவர்கள் ஒரு இடத்துலேருந்து மற்ற அந்தத்துக்கு செல்ல வேணும், இறங்க முடியாது, வாகனத்தை நிறுத்த முடியாது, சைக்கிளே போக முடியாது, நடந்து போக முடியாது. அது வீதி திறக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2ஐயும் தவிர ஒரு அங்குல நிலமேனும் விடுவிக்கப்படவில்லை. இதற்கு முன்னர் நாங்கள் கடுமையாக எதிர்த்த அரசாங்கங்கள் கூட பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை விடுவித்திருக்கிறது. ஆனால் விடுவிப்போம் என்ற கொள்கையோடு இருக்கிறவர்கள், அதை சொன்னவர்கள் 1 வருடமாகியும் இன்னமும் அவற்றை விடுவிக்கவில்லை. ஆகையினால்தான் இப்பொழுது குறிப்பாக மக்கள் மத்தியிலே, மக்களுடைய வாழ்விடங்களுக்குள்ளேயே இருந்து எங்களுடைய சமூக வாழ்க்கையை சீர்குலைக்கிற வண்ணமாக தொடர்ச்சியாக பிரசன்னமாயிருக்கிற இந்த படையினரை வெளியேற்றுமாறு ஒவ்வொரு இடமாக நாங்கள் குறித்து காட்டி இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். நன்றி. இதை பற்றி கேட்க அதை பற்றி சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள மக்கள் எழுச்சி பேரணிக்கு மக்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்க தலைவி மனுவல் உதயச்சந்திரா தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வணக்கம். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள், நாங்கள் இன்றைக்கு ஒரு மீடியா சந்திக்கிறோம். என்னென்னு சொன்னால், சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு வடக்கிலையும் கிழக்கிலையும் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் உண்டு செய்கிறோம். அதுக்காக வடக்கில் யாழ்ப்பாணத்திலையும் கிழக்கில் மட்டக்களப்பிலையும் நாங்கள் செய்கிறதுக்கு தீர்மானித்து இருக்கிறோம். கிட்டு பூங்காவில் இருந்து செம்மணி வரையும் அந்த நடந்து அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை உலக நாடு பார்க்க வேணும். உலக நாடு எங்களுக்காக ஒரு நீதி ஒன்று வழங்க வேணும் என்று சொல்லி இந்த 14 வருஷமாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் ரோட்டில் நின்று எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், எத்தனையோ நாடுகளுக்கு இதை நாங்கள் அறிய கொடுத்தும் எங்களுக்காக இதுவரையிலேயும் ஒரு நீதி ஒன்று கிடைக்க இல்லை. இப்போ இந்த செம்மணி புதகுழியில் எத்தனையோ ஆயிரம் உறவுகள் இன்றைக்கு எலும்பு கூடாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் என்ன நடந்ததுன்னு சொல்லி இதுவரையும் எங்களுக்கு தெரியாது. எங்களோட பிள்ளைகள் எங்கேயோ உயிரோடு இருக்கணுமென்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருந்து இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்காக எங்களுக்கு இந்த சமூக செயல்பாட்டாளர்கள், தேசியத்தை விரும்புகிற அனைவரும் எங்களுக்கு ஒன்று கூடி வர வேணுமென்று நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். என்னென்னு சொன்னால், நாங்கள் இதுவரையிலேயும் தனியாக நின்று இந்த போராட்டத்தை செய்து கொண்டு இருக்கிறபடியாக தான் எங்களுக்கு நீதி கிடைக்கலையோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு
தாக்கமாயிருக்கு. அதனால் வருகிற 30ஆம் தேதி நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை தீர்மானிச்சிருக்கிறோம். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினம். அந்த தினத்தை முன்னிட்டு நாங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாரும் உதவி செய்ய வேணும்னு சொல்லி, என்னென்னு சொன்னால் அதில் சமூக செயல்பாட்டாளர், பல்கலைக்கழக மாணவர்கள், பாதிக்கப்பட்ட உறவுகள், தமிழராகிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பாதிப்பு இருக்குது. அதனால் பாதிக்கப்பட்ட அவ்வளவு உறவுகளையும் நாங்கள் கேட்டு நிற்கிறோம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் ஒத்தாசை பண்ணி எங்களுக்கு அந்த உறவுகளுக்கு என்ன நடந்தது, எங்கே இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக எங்களோட சேர்ந்து இந்த 5 மாவட்டத்தோடையும் சேர்ந்து வடக்கில் நின்று எங்களுக்கு உதவி இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த மீடியாவை சந்திச்சிருக்கிறோம். வருகிற மாதம் 60வது ஜெனீவா பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் அவ்வளோ சகல நாடுகளும் இந்த இலங்கையில் என்ன நடந்தது, இந்த காணாம உறவுகள் எங்கேன்னு சொல்லி அவ்வளோ நாடுகளும் கேட்டு எங்களுக்கு ஒரு பதிலுண்டு. இந்த அரசாங்கத்திட்ட கேட்டு தெரிஞ்சு சொன்னால் எங்களுடைய அரசாங்கத்திட்ட எங்களுக்கு நம்பிக்கை இல்லாதபடியாக தான் சர்வதேச விசாரணை வேணும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். அதனால் எங்களுக்கு இந்த சர்வதேச விசாரணைக்காக ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு செயல்பாட்டாளர்களும் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் கேட்டு நிற்கிறோம். எங்களுக்கு இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் எங்களோட சேர்ந்து பங்கெடுத்து எங்களுக்காக நீதி வேண்டி தர வேணும்னு சொல்லி கேட்டு நிற்கிறோம். முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்திருக்கிறோம். அதை நாங்களும் அறிஞ்சு கொண்டிருக்கணும். முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 மணித்தேலம் 3 மணித்தேலம் கூடி அவருக்கு ஜெயிலில் இருக்கே இல்லாதன்னு சொல்லி அவர் இன்றைக்கு வைத்தியசாலையில் எவ்வளவோ நடித்து கொண்டு மாதிரி நடித்து கொண்டு அதுக்குள்ள இருக்கிறார். ஆனால் எங்களோட அரசியல் கைதிகளை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எத்தனை வருஷம், 30 வருஷம் 35 வருஷமாக நீங்கள் அதுக்குள்ள வச்சுக்கொண்டு எங்களோட அரசியல் கைதிகள் எவ்வளோ ஒரு மன உளைச்சல் இல்லை. உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு 2 நாள் 2 மணித்தேலம் இருக்க இயலாதுன்னு சொன்னால் தமிழினங்கள் அதுக்குள்ள கடந்தோண்டு எவ்வளோ பாடுபடுது. ரெண்டே காணாமல் போன உறவுகளை பாருங்கள். 2009க்கு பிறகு பிடிச்ச உறவுகளெல்லாம் எங்கே, அந்த உறவுகளை எல்லாத்தையும் நீங்கள் எங்கே வச்சிருக்கிறீர்கள்? அதுகளோட மனநிலையை பாருங்க. நீங்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம்னு சொல்லிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்கத்துக்காக இத்தனையோ இதுகள் செய்கிறீங்க. அவர் எவ்வளோ ஊழலை செய்து போட்டு உள்ளுக்கு இருக்கிறார். அதே மாதிரி உங்கள் செய்த அவ்வளோ ஊழலும் செய்த ஆக்கள் அவ்வளோ பேரையும் வழியால் கொண்டு வந்து உங்கள் ஜெயிலில் போட வேணும்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். அவையில் எழுதியிருக்கணுமோ எழுதையிலே எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு என்ன இதுன்னு சொன்னால் சர்வதேசத்திட்ட நாங்கள் சர்வதேச விசாரணை வேணுமென்று சொல்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னால் இந்த உள்நாட்டு விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உள்நாட்டு விசாரணை எத்தனை ஆணைக்குழுவை கொண்டு வந்தவியல், ஆணைக்குழுவை கொண்டு வந்து இன்றைக்கு 14 வருஷமாக இதில் என்னத்தை செய்து கொண்டிருக்கணும். அந்த ஓஎம்பியை கொண்டு வந்தேன், ஓஎம்பியை கொண்டு வந்து ஆரை கண்டுபிடிச்சவியல் ஒரு தரையும் கண்டுபிடிக்க இல்லையே. அப்போ ஒவ்வொரு தரையும் இவள் கொண்டு வந்து எங்களோட கண் துடைப்புக்காக அங்கே சர்வதேச அங்கே ஜெனீவா பேச்சுவார்த்தைக்கு எங்களோட ஆக்களும் சேர்ந்து அரசாங்கத்தோட சம்மந்தப்பட்டு கண் துடைப்புக்காக நடத்தி கொண்டிருக்கணும். எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை இல்லைன்ற வழியாகத்தான் நாங்கள் திரும்பவும் சர்வதேச விசாரணை வேணும்னு சொல்லி எங்களுக்கு இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் எங்களுக்கு ஒரு தீர்வுண்டு, எங்களுக்கு ஒரு நீதி ஒன்று பெற்று தராது. இந்த அரசாங்கத்திலையும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் ஜெனீவா இந்த 60வது அமர்வில் எங்களுக்கு ஒரு எல்லா நாடுகளும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு நீதியை பெற்று தர வேணும்னு நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். இப்போ ஜெனீவாவுக்கு போகிறதுக்கு எத்தனையோ பேர் தீர்மானித்து கொண்டு இருக்கணும். அவையல் அங்கே போனால் எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேணுமென்று தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். அவையல் அங்கே போயும் சர்வதேச விசாரணை தான் வேணுமென்று ஜெனீவாவில் வலியுறுத்த சொல்லி தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். இப்போ வலிந்து காணாமல் போன உறவுகள் சர்வதேசத்துக்கு ஜெனீவா கூட்டத்துக்கு போயினோம். அப்போ அங்கே போய்க்கல நாங்கள் என்னத்தை அவையில்கிட்ட சொல்லி விடுறோம்னு சொன்னால் எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேணுமென்று சொல்லி, ஏனென்றால் இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை இல்லாதபடியாக எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேணும். அதைத்தான் நாங்கள் கதைக்க சொல்லி நாங்கள் கேட்குறோம். என்னென்னு சொன்னால் அதை கதைச்சா தான் எங்களுக்கு ஒரு சர்வதேச நீதி வந்தால் தான் எங்களோட இந்த காணாமல் போன உறவுகளுக்கு ஒரு நீதி ஒன்று கிடைக்கும். அதனால் சர்வதேச நீதிக்காக தான் போகிற எங்களோட உறவுகள் கதைக்க வேணும். சரியா?
இதேவேளை செம்மணி மனித புதைக்குழிக்கு சர்வதேச விசாரணை கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் 29ஆம் தேதி கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளான இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழீழ விடுதலை கழகத்தின் தலைவர் சித்தார்த்தன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் முருகேசு சந்திரகுமார், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் ஆகியோருடன் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2001 இந்த கிருஷாந்தி என்பவர் கொலை செய்யப்பட்ட பொழுது அவர் அது சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட சோமரத்ன ராஜபக்ஷ என்று சொன்னவர் மிக தெளிவாக சில விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இந்த இராணுவம் தமிழ் மக்களை கொன்று எங்கெங்கு போய் புதைத்தார்கள் என்பதிலிருந்து பல விடயங்களை அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே தமிழ் மக்கள் என்று நாங்கள் கூறுகிற பொழுது இந்த செம்மணி புதைகுழியில் நாங்கள் ஒரு 150க்கு மேற்பட்ட உடலங்கள் அல்லது எலும்பு தொகுதிகள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குழந்தைகள் உட்பட பாடசாலைக்கு சென்ற குழந்தைகளுக்கு அப்பால் ஒரு தாய் தனது குழந்தையை அணைத்தவாறு இருக்கக்கூடிய எலும்பு தொகுதிகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கம் வெறுமனே 2 தரப்பு யுத்தத்துக்கு இடையில் இவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது அல்ல, மாறாக பல பேர் இளைஞர்கள், யுவதிகள், குழந்தைகள் என்ற வேறுபாடின்றி இராணுவம் இவர்களை திட்டமிட்ட வகையில் கைது செய்து கொலை செய்து புதைத்திருக்கிறது என்பன்ற விடயங்கள் தெளிவாக தெரிகின்றது. இதற்கு முன்னர் முல்லைத்தீவில் இப்படியான இடங்கள் தோண்டப்பட்டது, மன்னாரில் இவ்வாறான இடங்கள் தோண்டப்பட்டது. இது நடந்த காலத்தில் இவை பற்றி அடுத்த கட்ட நகர்வுகள் எதுவும் செய்யப்படவில்லை. இது பற்றி சரியான நீதி சம்பந்தமான விஷயங்களோ விசாரணைகளோ மேற்கொள்ளப்படவில்லை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இன்றைக்கு முல்லைத்தீவு புதைகுழி விவகாரத்துக்கு என்ன நடந்தது என்று கேட்டால் யாருமே பதில் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. மன்னார் புதைகுழி விவகாரத்துக்கு என்ன நடந்தது என்று கேட்டால் யாருமே பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் என்பது முழுமையாக விசாரிக்கப்பட வேணும். அது நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்தால், இலங்கை என்ற நாட்டில் இருக்கக்கூடியவர்களால் அது விசாரணை செய்ய முடியாது பட்டிருக்கிறார்கள். ஆனால் 25 வருடங்களுக்கு பிறகு 26 வருடங்களுக்கு பிறகு செம்மணியிலே அவர் சொன்ன அதே இடத்திலே கொஞ்சம் சற்று தள்ளி மாயாணத்திலே இந்த தற்செயலாக இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 150க்கு 50 ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச 25 வருடங்களுக்கு முன்னராகவே சொன்னது இப்பொழுது நிரூபணமாகிறது, அது உண்மையாகிறது. ஆகவே அவர் சொன்ன மற்ற விடயங்களும் அதுக்கு ஒத்ததாக உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இராணுவம் பொதுமக்களை கொன்று புதைத்தார்கள் என்பதுதான் அவருடைய கூற்று. இங்கேயும் பொதுமக்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறான சான்றுகள் தான் காணப்படுகிறது. பெண்கள், சிறிய குழந்தைகள் எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. கடைசியாக கொடுக்கப்பட்ட அறிக்கையின்படி இந்த 150 எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்குள்ளே 96% எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளுமின்றி புதைக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தவித ஆடையும் இல்லாமல், அது மட்டுமல்ல அணிகலன்கள் போன்ற வேறு தடயங்களும் இல்லாததாக இருக்கிறது. ஒரு கால் சங்கிலி கண்டுபிடிக்கப்பட்டது, அப்படி சில விஷயங்களை தவிர பெரிதாக எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதற்கு மேலதிகமாக எலும்புகளிலே காயங்கள், அதாவது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் எதுவும் இதுவரைக்கும் வெளிப்படையாக எலும்புக்கூட்டு தொகுதி ஒன்றிலையும் கண்டெடுக்கப்படவில்லை. ஆகவே மிகவும் அசாதாரணமான ஒரு முறையிலே மனித புதைகுழிகளுக்குள்ளேயே ஒரு அசாதாரணமான மனித புதைகுழியாகத்தான் இது தென்படுகிறது. ஆகையினாலே இதனுடைய முக்கியத்துவம் மிகவும் மிகவும் பிரதானமான ஒரு விடயம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இந்த கையெழுத்து போராட்டத்தை, இந்த விடயத்தை மையமாக வைத்ததையிட்டு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
படுகொலை சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம். இலங்கை அரசு முன்னெடுக்கின்ற செயல்பாடுகள் ஊடாக நீதி கிடைக்காது என்பதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். ஆகவே அனைத்து படுகொலைகளுக்குமாக ஒரு முழுமையான ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற இந்த கையெழுத்து போராட்டத்திற்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு உடன்பட்டு வந்த அனைத்து தரப்புகளுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இது அரசியல் எதிர்காலம், கட்சிகளுடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிற நேரம் அல்ல. தமிழினம் அதனுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இனப்படுகொலைக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மீண்டும் இந்த இனப்படுகொலைகள் தமிழ் மக்கள் மீது நிகழாமல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் தமிழரசு கட்சியோடு ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் சொல்லுகின்ற விடயம், ஏன் விக்னேஸ்வரன் ஐயா 2015ஆம் ஆண்டில் சொல்ல வலிக்கிட்டவர் இங்கே 2 தேசங்கள் இருக்குண்டு, அந்த நேரத்தில் நாங்கள் அவர் அந்த நிலப்பாட்டுக்கு நேர்மையாக இருப்பார் என்ற நம்பிக்கையில் அவரை தலைவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் போனாங்கள். அவர் தலைகளாக மாறினது அது இனத்தின் துரதிஷ்டம். அப்போ தமிழரசு கட்சிக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொன்னால், இந்த நிலப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நாங்கள் சேர்ந்து பயணிக்கலாம் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் அந்தந்த நேரம் ததுக்கிட்ட தத்தம் போடுறதால் பிரச்சனைகள் இருந்து கொண்டு வந்திருக்குது. ஆனால் இனியாவது இந்த நிலப்பாடுகளில் நாங்கள் நேர்மையாக சேர்ந்து பயணிக்க முடியும் என்று சொன்னால், அதாவது ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் செயல்பாடுகள் அமைய முடியும் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் செயற்பாடுகளை பொறுத்து நாங்கள் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இதில் இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக எங்களுடைய நிலப்பாடு ஒட்டியாட்சிக்குள்ளே எந்த ஒரு தீர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது. ஆனால் 16ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்ட வரைவு ஒரு ஐக்கிய ராஜ்ய வரைவு. அப்போ அந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் என்று சொன்னால், அந்த ஐக்கிய ராஜ்யம் என்ற நிலப்பாட்டை கைவிட்டு ஒப்புக்கொள்ளணும். முதல்ல அந்த வரைவு ஒரு ஐக்கிய ராஜ்ய ஒட்டியாட்சி என்றதை ஒப்புக்கொண்டு உண்மைகளை ஒப்புக்கொண்டு நாங்கள் ஒரு பொது புள்ளியில் நாங்கள் சந்திக்கலாம் என்று சொன்னால் முன்னுக்கு போகலாம். ஆகவே இதில் இது எங்களுடைய கட்சியின் நலனோ அல்லது வேறு கட்சிகளுடைய நலன்களோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கக்கூடாது, இனத்தினுடைய நலன் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கும். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் முல்லைத்தீவு, மன்னார், இப்போ யாழ்ப்பாணம், செம்மணி, புதைகுழியல், இதுக்கு அப்பால் இந்த சோமரட்ன ராஜபக்ஷன்னு சொன்னதற்கு மணியம் தோட்டத்திலையும் புதைகுழியல் இருக்குது, வேறு இடத்துலையும் புதைகுழியல் இருக்குது. தான் அதை அந்த இடங்களை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறார் என்றும் சொல்லியிருக்கு. ஆகவே இப்போ இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஊடாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய புதைகுழிகள் என்பவை ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு இவை அனைத்தும் சரியான முறையில் சோதனைக்குள்ளாக்கப்பட வேணும். ஏற்கனவே எங்களுடைய கோரிக்கையில் நாங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால் முக்கியமாக அதனுடைய தொழில்நுட்பம், அதனுடைய நிபுணத்துவம் அனைத்தும் இலங்கை அரசாங்கம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும், இலங்கை அரசாங்கம் இணையமாக கேட்காது. ஆனால் ஐநா மனித உரிமை ஆணையகம் தானாக முன்வந்து இந்த தேவைகளை நிறைவேற்ற வேணும். அப்படி நிறைவேற்றுவதனூடாகத்தான் ஒரு நியாயமான நீதியான ஒரு நீதி பொறிமுறை ஒன்றை நாங்கள் உருவாக்க முடியும் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். ஆகவே அந்த வகையில் அனைத்து மக்களும் வருகிற 29ஆம் தேதி தங்களால் இயன்ற வரையில் இதுக்கு கையெழுத்து வைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். நன்றி. தேசிய மாவீரன் பண்டாரவன்னியன் முல்லைத்தீவு கோட்டையை கைப்பற்றி வெற்றி பெற்ற 222 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பெயர் பலகை திரை நீக்கம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த முல்லைத்தீவு கோட்டை அந்நியன் படையெடுப்புகளை எதிர்த்து வீரமுடன் போராடிய தேசிய வீரர் பண்டாரவன்னியன் தலைமையிலான படைகளால் 1803ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியன்று கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு இடம்பெற்று 222 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு இன்றைய தினம் மாவட்ட செயலாளர் திரு உமாமகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மேற்படி பெயர் பலகை திரை நீக்கம் செய்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மேலதிக மாவட்ட செயலாளர் சி குடவாலன், மேலதிக மாவட்ட செயலாளர் ஜெயகாந்த், பிரதம உள்ளக கணக்காய்வாளர் சர்க்குணேஸ்வரன், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் திருமதி ஜி ஜெயரஞ்சனி உட்பட மாவட்ட செயலக அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். மாவட்ட செயலக வளாகத்தில் தற்போது அழிவடைந்த நிலையில் காணப்படும் முல்லைத்தீவு கோட்டை ஒல்லாதரால் கட்டப்பட்ட கோட்டையாகும். 1710
1815ஆம் ஆண்டிலும் மரத்தாலும் மரவேலிகளாலும் இக்கோட்டை நிறுவப்பட்டது. 1721ஆம் ஆண்டில் நாற்பக்கல் வடிவில் இக்கோட்டை ஒல்லாந்தரால் கட்டப்பட்டது. பின்னர் பிரித்தானியரால் இந்த கோட்டை 1795ஆம் ஆண்டில் கைப்பற்றப்பட்டது. 1803ஆம் ஆண்டு 25 ஆகஸ்ட் மாதம் இந்த பண்டாரவன்னியனால் இந்த கோட்டை கைப்பற்றப்பட்டு இடிக்கப்பட்டது. இதேவேளை முல்லைத்தீவு நகர் சுற்றுவட்டத்தில் உள்ள சிலை வளாகத்தில் மாவீரன் பண்டாரவன்னியனின் 222ஆம் ஆண்டு வெற்றி நாள் அனுஷ்டிக்கப்பட்டது. வன்னி மன்னனின் இறுதி மன்னன் மாவீரன் பண்டாரவன்னியன் முல்லைத்தீவு கோட்டையை கைப்பற்றி வெற்றி பெற்ற 222 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு முல்லைத்தீவு சுற்றுவட்டத்தில் உள்ள மாவீரன் பண்டாரவன்னியனின் சிலை வளாகத்தில் மாவீரன் பண்டாரவன்னியனின் 222ஆம் ஆண்டு வெற்றி நாள் சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்த முல்லைத்தீவு கோட்டை அன்னியின் படையெடுப்புகளை எதிர்த்து வீரமுடன் போராடிய மாவீரர் பண்டாரவன்னியன் தலைமையிலான படைகளால் 1803ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அன்று கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டு 2 பீரங்கிகள் கைப்பற்றப்பட்டன. இந்த நிகழ்வு இடம்பெற்று 222 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு தாக்குதல் மேற்கொண்டு வெற்றியீட்டிய 222ஆம் ஆண்டு வெற்றி நாள் நிகழ்வு ஒன்று கரைதுறை பற்று பிரதேச சபையின் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக இடம்பெற்றது. அந்த வகையில் முல்லைத்தீவு நகரில் அமைந்துள்ள மாவீரன் பண்டாரவன்னியனின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி உணர்வெழுச்சியுடன் அஞ்சலி நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. கரைதுறை பற்று பிரதேச சபை தவிசாளர் சின்னையா லோகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன், கரைதுறை பற்று பிரதேச சபை செயலாளர் ராஜஜோகினி ஜெயக்குமார், கரைதுறை பற்று பிரதேச சபை உறுப்பினர்கள் பவுல்ராஜ், பூட் பிரசாத், கரைதுறை பற்று பிரதேச சபையின் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று நாங்கள் தேசிய வீரன் மாவீரன் பண்டாரவன்னியன் முல்லைத்தீவில் இருந்த ஆங்கில கோட்டையை வெற்றி கொண்ட அந்த வெற்றி திருநாள் 222வது திருநாளோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். முல்லைத்தீவுடைய நகர பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பண்டாரவன்னியன் திருவுருவச் சிலைக்கு நாங்கள் இன்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். எங்களோடு வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ துரைராசா ரவிகரனை அவர்களும் இணைந்திருக்கின்றார். உண்மையில் இந்த தீவிலே 1948ஆம் ஆண்டுக்கு முன்னர் வெவ்வேறு குறுநிலரசுகளும் பேரரசுகளும் இருந்திருக்கிறது. ஒரு பகுதியை தமிழ் மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள் என்பதனுடைய ஒரு எச்சம் இந்த தீவிலே தமிழர்களுக்கென்ற ஒரு ராஜதானி இருந்திருக்கிறது என்பதனுடைய ஒரு குறியீடாகவே நாங்கள் பண்டாரவன்னியனை பார்க்கிறோம். இந்த தீவை அடங்காப்பற்றாக மாற்றியதிலே பண்டாரவன்னியனுக்கு பெரும் பங்கிருக்கிறது. நான் நினைக்கிறேன் போர்த்துகீச படைகள் 1505ஆம் ஆண்டு இலங்கையை கைப்பற்றிய போதும் கூட அவர்களால் வன்னி ராட்சியத்தை பண்டாரவன்னியனுடைய ஆதிக்கத்தில் இருந்த இந்த அடங்காப்பற்றை அவர்களால் கைப்பற்ற முடியாமல் போயிருக்கிறது. வெறும் வாள் கொண்டு ஆங்கிலேய படைகளுக்கு எதிராக மூர்க்கமாக போராடிய ஒரு மிகப்பெரிய மாவீரனாக பண்டாரவன்னியன் வரலாற்றிலே அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். வெறுமன ஒரு 28 ஆண்டுகள் தான் அவர் உயிரோடு வாழ்ந்திருந்தாலும் அந்த 28 ஆண்டுகளிலும் அவருடைய வீரமும் அவருடைய போர்க்குணமும் இந்த மண்ணினுடைய சுயாதீனத்தை இந்த மண்ணினுடைய சுயாட்சியை நிறுவுவதற்காக அவர் அர்ப்பணிப்போடு போராடி அந்த வீர திருநாளை நாங்கள் இன்றைக்கும் கனதியோடு மீட்டு பார்க்கிறோம். ஆனால் இலங்கையினுடைய வரலாற்று ஏடுகளிலே சிங்கள மன்னர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எங்களுடைய பண்டாரவன்னியனுக்கு கொடுக்கப்படாத இருப்பது என்பதும் ஒரு மாபெரும் ஒரு இன அழிப்பாகவே நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வரலாறுகளை இருட்டடிப்பு செய்து இந்த தீவிலே தமிழர்கள் ஆண்டார்கள் அல்லது தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதனுடைய அந்த வரலாற்றை மழுங்கடிப்பு என்ற விதத்தில் தான் பண்டாரவன்னியனுடைய வரலாறுகளும் இலங்கையினுடைய பாட புத்தகத்திலே எந்த இடத்திலுமே அவருக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இந்த தீவிலே பண்டாரவன்னியனாக இருக்கலாம் அல்லது சங்கிலியனாக இருக்கலாம் அல்லது எல்லாளனாக இருக்கலாம். இந்த மன்னர்கள் எல்லாம் மேலே தேச ஆக்கிரமிப்புக்கு எதிராக இந்த தீவினுடைய விடுதலைக்காக அர்ப்பணிப்போடு போராடி இருக்கிறவர்கள். எனவே இந்த மன்னர்களுக்குரிய வரலாறுகளும் காலத்தை காலம் பேணப்பட வேண்டும். சிங்கள அரசாங்கம் காலத்தை காலம் தமிழ் மன்னர்களை கூட தங்களுடைய சிங்கள மன்னர்களாக மாற்றியமைக்கின்ற ஒரு துரதிருஷ்டமான ஒரு அரசியல் சூழலில் தான் இருக்கிறது. எங்கெல்லாம் தமிழ் பௌத்தம் இருந்ததோ அந்த பிரதேசங்களை சிங்கள பௌத்த தேசமாக பிரகடனப்படுத்துவது போல எங்கெல்லாம் தமிழ் மன்னர்கள் ஆட்சி புரிந்தார்களோ அந்த பிரதேசங்களை அந்த தமிழ் மன்னர்களினுடைய பெயர்களை கூட சிங்கள பேராக மாற்றுகின்ற ஒரு வரலாற்று திணிப்பு இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே நாங்கள் எங்களுடைய தமிழ் மன்னனை எங்கள் மண்ணுக்காக இறுதி வரைக்கும் போராடி காட்டிக் கொடுப்பு ஒன்றின் மூலமாக வீழ்த்தப்பட்ட மாவீரன் பண்டாரவன்னியனை நாங்கள் இன்றைக்கு
பெருமையோடு நினைவு கூறுகிறோம். இந்த நினைவு தொடர்ச்சியாக எங்களால் கடைபிடிக்கப்படும் என கூறி விடைபெறுகிறேன். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக எடுத்து வரப்பட்ட பல இலட்சம் வலி மாத்திரைகள் ஒன்று பறிமுதல் செய்த ராமநாதம் கியூ பிரிவு போலீசார் கடத்தலில் தொடர்புடைய மூவரை கைது செய்து உச்சிப்புலி போலீசார் நிலையத்தில் தடுத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி அடுத்த தலைத்தோப்பு கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு வலி மாத்திரைகள் கடத்தப்பட இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கியூ பிரிவு போலீசார் தலைத்தோப்பு கடற்கரையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது டிராக்டரிலிருந்து பெட்டிகள் இறக்கிக் கொண்டிருந்தவர்கள் போலீசாரை கண்டனர். டிராக்டரை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்ற நிலையில் கடற்கரையில் விட்டு சென்ற தலா 80 கிலோ எடை கொண்ட 10 பெட்டிகளில் இலட்சக்கணக்கான வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இது தொடர்பாக பெருங்குளம் பகுதியைச் சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டு உச்சிப்புலி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் டிராக்டருடன் தப்பிச் சென்ற நபர்களை தீவிரமாக கியூ பிரிவு மற்றும் உச்சிப்புலி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தேசிய மாவீரன் பண்டாரவன்னியனின் ஞாபகார்த்த விழா வவுனியா மாநகர சபை மற்றும் கலாச்சார பேரவையின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலக வளாகத்தில் அமைந்துள்ள பண்டாரவன்னியன் சிலையடியில் இன்று இடம்பெற்றது. இதன்போது மாவட்ட செயலக வாயிலில் இருந்து சிலை அமைந்துள்ள பகுதி வரை பண்டாரவன்னியனின் படை சூழ விருந்தினர்கள் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பண்டாரவன்னியனின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் பண்டாரவன்னியனின் நினைவு பேருரையினை சு ஜெயச்சந்திரன் நிகழ்த்தியிருந்ததுடன் ஏனைய கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தது. மாநகர முதல்வர் சு காண்டிவன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட அரசு அதிபர் PA சரத்சந்திர, மேலதிக அரசு அதிபர் நா கமலதாசன், பிரதேச செயலாளர் இ பிரதாபன், உள்ளூராட்சி மன்ற உபதவிசாளர்கள், ஆணையாளர் போ வாகீசன், மாநகர சபையின் உறுப்பினர்கள், முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், உத்தியோகத்தர்கள், பொது அமைப்பினர் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பண்டாரவன்னியன் மாகாணத்தை முதன்மைப்படுத்துகின்ற மாகாணத்தினுடைய வட மாகாணத்தினுடைய கொடியினை வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் திரு PA சரத்சந்திரன் ஐயா அவர்கள் வைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். பண்டாரவன்னியன் திருவுருவச் சிலை தாங்கிய இந்த இடத்தில் நிலைத்திருக்கும் ஓவியம். அது வீரம், போராட்டம், எதிர்ப்பு, அன்பு என எல்லா உணர்வுகளையும் எப்போதும் எங்கள் மனங்களில் பண்டாரவன்னியனுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து இந்த நிகழ்வினையும் அடுத்து வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேச சபையினுடைய அடுத்து வவுனியா வெங்கலச்சட்டிக்குளம் பிரதேச சபையினுடைய சிங்கள பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் சார்பில் ஒருவரை சுடர்ந்து மதிப்போடு அழைக்கின்றோம். திரு சந்திரகுலசிங்கம் அவர்களையும் மாலையும் சேர்க்க அழைக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தின் மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. யாழ் தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தின் 2025 மகோற்சவ பெருவிழாவில் இன்று காலையிலிருந்து அம்பாளுக்கு விசேட அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்று காலை வசந்த மண்டபத்தில் விநாயக பெருமான், துர்க்கை அம்மன், முருகப்பெருமான் ஆகியோருக்கு விசேட பூஜைகள் நடைபெற்றன. வசந்த மண்டபத்திலிருந்து மூர்த்திகள் கொடிக்கம்பத்திற்கு எழுந்தருளி தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் ஆலய கொடியேற்றம் இனிதே நடைபெற்றது. 12
12 நாட்களை கொண்ட இவ்வாலய மகோற்சவத்தில் 10ஆம் நாள் திருவிழாவாக எதிர்வரும் 3ஆம் திகதி சப்பர திருவிழாவும் 11ஆம் நாள் திருவிழாவாக எதிர்வரும் 4ஆம் திகதி ரத உற்சவமும் 12ஆம் நாள் திருவிழாவாக எதிர்வரும் 5ஆம் திகதி தீர்த்த உற்சவமும் சிறப்பாக நடைபெறவுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் இவ்வாலய மகோற்சவ பெருவிழாவிற்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே 1 கோடி ரூபாய் சரீர பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தனது சட்டத்திறனி ஊடாக டயானா கமகே நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையான போது கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த அனுமதியை வழங்கியுள்ளார். செல்லுபடியாகும் விசாகுன்றி வீட்டில் தங்கியிருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் டயானா கமகேவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு கடந்த 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி விரைவில் இந்தியா வரவுள்ளதாக இந்தியாவிற்கான உக்ரைன் தூதுவர் பொலிஷுக் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா போர் கடந்த 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் குழந்தைகள், பெண்கள் அதிக அளவில் உயிரிழந்து வருகின்றனர். இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தீவிர முனைப்பு காட்டி வருகின்றார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிரதமர் மோடியுடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் உக்ரைன் போர் குறித்து ரஷ்ய ஜனாதிபதியிடம் பிரதமர் மோடி கூறும் போது மோதல்களுக்கு தூதரக ரீதியில் பேச்சுவார்த்தை மூலம் அனுமதி வழியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பது இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்தியாவிற்கான உக்ரைன் தூதர் போலிச்சுக் கூறும்போது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி விரைவில் இந்தியா வர இருப்பதாகவும் ஜெலன்ஸ்கியின் பயணத்தை இறுதி செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் இந்தியா வரும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பிரதமர் மோடியை சந்திப்பார் எனவும் அப்போது போர் நிலவரம் குறித்தும் ஆலோசனை நடத்துவார்கள். உக்ரைன் ஜனாதிபதியின் இந்திய பயணம் இருதரப்பு உறவை மேலும் பலப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். பேலின் வான்படை விமானங்களும் தாங்கிகளும் காசா நகரத்தின் சில பகுதிகளை தாக்கியுள்ளன. காசாவின் மிகப்பெரிய நகர்ப்புற பகுதியை கைப்பற்றும் ஸ்டேலின் திட்டங்களுக்கு மத்தியிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் அங்கு வசிக்கும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பலஸ்தீனர்கள் மீது பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. நகரத்தின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தடையற்ற வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் 64 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். சுமார் 300 பேர் காயமடைந்ததாகவும் ஹமாஸின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி ஹமாஸை தோற்கடிக்க இஸ்ரேல் தமது பாரிய தாக்குதலை ஆரம்பித்தது முதல் இதுவரை கொல்லப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 62,686 உயர்ந்துள்ளது. அத்துடன் 1,57,951 பேர் காயமடைந்துள்ளனர்.